ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னொரு சேனல் வந்து போட்டி போட வராங்க. இதில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 சீரியல் நினைக்கிறேன். ஸோ நியூ சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சன், விஜய், ஜி, அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி சீரியல் சைடில். அது தொடர்ந்து இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா பொதிகையுமே கொஞ்சம் சீரியல்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. கலைஞர் சீரியல்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அவங்களுமே நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓல்டு சீரியல்ஸுமே ரீமேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு சேனல் வருது. எஸ், தந்தி ஒன் அப்படின்ற ஒரு புதிய சேனல். ஸோ இவங்க வந்துட்டு சீரியல்ஸ், மூவிஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்கு. சேனல் சைட் ஒரு பக்கம், அதாவது டிவியில் போட்டாலுமே அவங்களுடைய ஓடிடி பிளாட்ஃபார்மே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ யூடியூப்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அங்கே எபிசோட்ஸ் ஓரளவுக்கு வரும். அது இல்லாமல் ஒரு தனியாக இப்போ எப்படி நமக்கு ஹாட் ஸ்டார் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்மே இருக்கு. ஸோ இந்த சேனல்ல தான் வந்துட்டு நம்மளுடைய பழைய ஓல்டு சீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, சன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சீரியல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து போட போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு. இப்போதைக்கு ரேடானுடைய சீரியல்ஸ் மட்டும் ஓரளவுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இளவரசி சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 o'clock போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னெல்லாம் சன்ல. ஸோ அந்த சீரியல் வந்து இப்போ நம்ம வந்து தந்தி ஒன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தினந்தோறும் மதியம் 12 மணிக்கு வந்துட்டு இளவரசி சீரியலும், மதியம் 1 மணிக்கு வந்துட்டு தாமரை சீரியலும், 2 மணிக்கு வந்துட்டு செல்லமே சீரியலும். ஸோ இந்த 3 சீரியலுமே எல்லாருமே 1 hour டெலிகாஸ்ட். ஸோ 12 to 3 o'clock 3 சீரியல் வந்து அப்படியே ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லாமே வந்துட்டு ஒரு ஹிட்டான சீரியல்ஸ் தான். ஸோ பார்க்குற ஆடியன்ஸுமே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓல்டு ஆடியன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இந்த சீரியல்ஸ் அப்படின்னா மறக்காம நீங்கள் தந்தி ஒன் சேனல் வந்து வாட்ச் பண்ணலாம். அதே போல் வந்துட்டு பிரைம் டைம் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். என்ன, சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சீரியல்ஸ் இருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம எப்படி பார்ப்போம், ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு சீரியல் ஒரு 1/2 hour 1 hour இல்லை 3 hours கூட நீங்கள் ஒரு எபிசோட் போடுவீங்க. அந்த மாதிரி கூட பார்ப்போம். டெய்லி தான் பார்த்துருக்கோம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சீரியல் மட்டும்தான். அதே போல் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு சீரியல் பார்த்தோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னொரு சீரியல் பார்க்க முடியும். இப்போ எப்படி நம்ம சண்டேஸ்ல வந்து இப்போ அனாமிகா சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், என்ன சீரியல்னா காயத்ரி அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 to 8 o'clock. அதே போல திங்கக்கிழமை வந்துட்டு வாடி ராசாத்தி அப்படின்ற ஒரு சீரியல் நைட்டு 7 to 8 o'clock. அதே போல செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பாக்ய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல். அதே போல புதன்கிழமை வானம்பாடி, வியாழக்கிழமை கூண்டு கிளி அப்படின்ற ஒரு சீரியலும், வெள்ளிக்கிழமை வந்துட்டு பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு ஒரு சீரியலும், சனிக்கிழமை வந்துட்டு அம்மு அப்படின்ற ஒரு சீரியலுமே. ஸோ கிட்டத்தட்ட எல்லா நாளுமே 7 சீரியல்ஸ் கிட்ட கொண்டு வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா எல்லா சீரியல்ஸுமே ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான். ஒரு பெரிய விஷயம். இந்த சீரியல்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுடைய மலையாளத்தில் இப்போ ஏஷியன் சேனல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு போட்டி போடுற விதமா மழவில் மனோரமா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் போல. ஸோ அவங்களுடைய சீரியல்ஸை இங்கே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் இப்போ இந்த டப்பிங் சீரியல்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுமே வந்துட்டு நியூ சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு 78 ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹோப் நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து இவங்களுமே 1 by 1 லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரமோஷன்லாம் ஹெவியாக போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சேனல் வந்துட்டு ஒருவேளை டஃப் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ வந்து கலர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ அவங்க இருக்கிற அந்த ஒரு இடத்த இவங்க வந்து ஃபார்ம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க கிட்ட நியூஸ் 7 சேனலுமே இருக்கு. ஸோ அங்கே வச்சு ப்ரொமோட் பண்ணாங்கன்னா இந்த சேனல் ஈஸியாக ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.